சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் அதிகமா எடுத்துக்கிட்டா, அதனால வரக்கூடிய மூளை சம்மந்தமான பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம சுகர் எடுத்துக்க, நம்ம பிரெயினோடைய அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய அது குறைக்க ஆரம்பிச்சுருமா, சுகர் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகமான இன்சுலின் அந்த எனர்ஜிய நம்ம பிரெயின் எடுத்துக்காததுனால, அதோடைய ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் இருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய மெமரிய வந்து ஸ்டோர் பண்ற இடமா இருக்கட்டும், மெமரீஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹிப்போகேம்பஸ் தான். இந்த இடத்துக்கு போதுமான எனர்ஜி கிடைக்காதனால, இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சுரும். ஸோ தட் நம்மளால ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதிகமான சுகர்ஸை நம்ம யூஸ் பண்ற ஆளா இருந்தோம் அப்படின்னா நமக்கு மெமரி பவர் சீக்கிரமா ரெடியூஸ் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் இவ்வளவு நாள் நிறைய யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா எனக்கு மெமரி பவர் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு தான் இருந்திருக்கும். பட் அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சால்ட் அந்த சுகர் யூஸ் பண்ற லெவலை கம்மி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே மறுபடியும் அது வந்து பிரெயின் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அது அவங்க மெமரி பவர் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவுமே பிரெயின்ல வந்து வேஸ்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அவ்வளவுதான் போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. திருப்பி நம்ம வந்து அதை நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் அது ரீகெயின் ஆகிக்கும். பட் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவன்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு விஷயத்தோட மீட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் டாடா பை.